ஜேகே பாரம்பரியாவின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஸோ நம்ம வழக்கமாக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விழிப்புணர்வான விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய வியாதிகளுக்கு இது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இதுவே பெரிய வியாதியாகவும் இருந்துகிட்ருக்குது. இதனால் ஏற்படுகின்ற மற்ற நமக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள்னு பார்த்தா என்னது, டயாபெட்டிஸ்னா நீரிழிவு பிரச்சனையா, உடல் பருமன் முக்கியமான காரணம். முட்டு வலியா, உடம்புடைய அதிகமான எடையை குறைங்க. ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குதா, வெயிட்டை முதல்ல குறைங்க. உங்களால் உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே அடித்து முடிச்சாப்புல இருக்குதா, உடல் எடையை குறைங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இது முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறதுனால அந்த உடல் எடையை குறைக்கிறது எப்படி, அப்போ உடல் எடையை குறைக்கிறது எப்படின்றத பற்றி ஒரு ஜூம் மீட்டிங் பண்ணணும்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நமக்கே தெரியாமல் எப்படியெல்லாம் உடல் எடை அதிகமாகுது என்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அவாய்ட் த காஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஒரு விஷயத்துக்கான அடிப்படையான காரணம் என்னென்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, அந்த காரணத்தை படிப்படியாக குறைச்சாலே அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள்லேருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும்ன்றது தான் இன்றைய விழிப்புணர்வு பதிவினுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ உடல் எடையை என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன்கிறது எதனால் ஏற்படுது, உணவு மட்டும்தான் காரணமாக இருக்குதா, வேற காரணங்கள் இருக்கான்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இந்த உடல் பருமன் இருக்கிறவங்க குறைக்கணும்னு நினைக்கும் போது செய்கின்ற தவறுகள் என்னென்ன, அப்போ மருந்து மாத்திரைகளால் மட்டும் உடல் பருமனை குறைக்க முடியுமா, இல்லை வேற என்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும். அப்போ உடல் பருமனை குறைக்காம போயிட்டீங்கன்னா என்னென்ன வியாதிகளால் பாதிக்கப்படுறாங்க, அப்போ இந்த உடல் பருமனுக்கும் இந்த வியாதிகளுக்குமாக நேரடியாக இருக்கின்ற தொடர்பு என்ன, என்னென்ன பயிற்சிகள் மூலமாக அதிகமான உடல் எடையை நம்ம குறைக்க முடியும். இப்போ குழந்தைகளுடைய உடல் எடைக்கு முக்கியமான காரணம் என்ன, அதற்கான பாரம்பரியமான தீர்வுகள் என்ன, நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய வெயிட் லாஸ் கிட்டினுடைய தனித்தன்மைகள் என்ன, அப்போ குறைந்த எடை மீண்டும் கூடாதுன்னு நம்ம வெயிட் லாஸ் கிட்டுக்கு நம்ம சொல்றோம்னா எதனால சொல்றோம், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம ஜூம் மீட்டிங்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ ஸ்க்ரீன்ல ஒரு பிக்சர் தெரியும் நினைக்கிறேன். என்னுடைய ஹோஸ்ட் எனக்கு ஸ்க்ரீன் எனக்கு ஷேரிங் ஆன் பண்ணி விடுங்க. ஓகே, ஃபைன். ஆன் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? பெர்மிஷன். சார், அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் டிசேபிள்டில் இருக்குது, அதை ஏபிள் பண்ணி விட்டீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஃபைன். முக்கியமாக என்னென்ன காரணங்கள் உடல் பருமன் அதிகமானதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சரிங்களா, வயிற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாவினுடைய சுவை நரம்புகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அப்போ அதீதமான சுவை நரம்புகளை தூண்டுகின்ற உணர்வுகளை தூண்டுகின்ற உணவுகளை அதிகமாக நம்ம உள்ளுக்கு கொடுக்கும் பொழுது சேருகின்ற அதிகப்படியான மாவுச்சத்து, அதிகப்படியான கொழுப்பு சத்தானது உடம்புல பருமனை ஏற்படுத்துது. சில நேரங்களில் பசிக்கும் போது நம்ம சாப்பிட்றதில்ல, கிடைக்கும் போது சாப்பிட்றோன்ற மாதிரியான சூழலில் இருக்கின்ற நபர்களுக்கு ஒரு பொருத்தமில்லாத நேரத்தில் சாப்பிடுகின்ற பொருந்தாத உணவுகள் காரணமாக உடல் பருமன் ஏற்படுது. சார், உணவு மட்டும்தான் காரணமான்னு பார்த்தா இல்லை, உணர்வுகளும் முக்கியமான ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்குது. அப்போ நைட் ரொம்ப நேரம் தூங்காம லேட்டாக தூங்குகின்ற நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் படித்து முடிச்சுட்டு மொபைல் எடுப்பாங்க. மொபைலில் சேட் பண்ணுறேன்னு 1.5 மணி நேரம் சேட் பண்ணுவாங்க. நைட் 12, 1 மணி, 1:30க்கு தூங்குறதுவாங்க. அதனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அதனாலையும் உடல் பருமன் முக்கியமாக ஏற்படுது. நமது முன்னோர்களுடைய வாழ்வியல்ல அவர்கள் செய்த வேலைகள்லாம் பார்க்கும்போது நாம இப்ப பண்ற வேலைகள் துளி கூட பெருசா நம்ம பண்றதில்லை. அப்போ அவங்க நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல விருந்துகள் சாப்பிட்டாங்க, நல்ல கோவில் கொடைகள்ல நல்ல இறைச்சி வகைகள் உணவுகள் எல்லாமே சாப்பிட்டாங்க. ஆனாலும் ஆரோக்கியமாக இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவங்க சாப்பிட்ட உணவை ஜீரணம் பண்ற அளவுக்கு அவங்களுடைய ஜீரண சக்தி பலமாக இருந்தது. அவர்கள் செய்த வேலையானது அவர்கள் உடம்புல அந்த உணவின் மூலமாக சேர்ந்த கலோரியை எரிக்க தகுந்த அளவுக்கு அவர்கள் வேலை பண்ணாங்க. இப்ப பாருங்களேன், கிச்சன் கூட எப்படி இருக்கு, இடுப்புக்கு மேலதானே இருக்கு அடுப்பு. முன்னாடி எப்படி இருந்துச்சு, குத்த வச்சு தானே உட்காந்துருந்தாங்க. எதை எடுத்தாலும் தரையில உட்காந்து சம்மணம் பண்ணிட்டு தானே சாப்பிட்டாங்க. சிம்பிளான எக்ஸாம்பிள். அப்ப திண்ணைகள் இருந்தது, சம்மணம் போட்டு உட்காந்தாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் சேர் இருந்துட்டு இருக்குது, இறுக்கமான ஆடைகளை அணைஞ்சிட்டு இருக்கோம். அங்க அன்றைக்கு தளர்த்தியான காற்றோட்டம் மிகுந்த
ஒரு ஆரோக்கியமான ஆடைகளை அவங்க அணிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா வகையிலையுமே நம்ம பார்க்கும்போது உண்ணுகின்ற உணவுகள்ல இருந்து நம்ம சாப்பிட்ற ஆகாரம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உறக்கங்கிற விஷயத்திலையும் கவனம் செலுத்தினால் மட்டும்தான் முழுமையான அளவில் இதிலிருந்து வெளியில் வர முடியும். ஸோ இந்த பிக்சரை பார்க்கும் பொழுதே உடல் பருமனுக்கான முக்கியமான காரணம் என்ன, எதனால ஏற்படுதுன்றது இன்றைய காலத்துல குட்டி குழந்தைகளுக்கு, ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிற உடல் பருமனுக்கு முக்கியமான காரணம் இந்த பிக்சர் தாங்க. இதை பாருங்க, என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா எப்படி இருக்குன்றது தெளிவா தெரியுது. அப்போ ஒரே பீஸா, அந்த மாதிரி மைதால பண்ண ஐட்டங்கள், ஒரு செயற்கையான ரசாயனங்கள், துரிதமான உணவுகள், துரித குளிர்பானங்கள், அதிகமான சுகரி சிரப் சேர்ந்த இனிப்பு பொருட்கள், இதெல்லாமே குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தைகளுக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. அப்போ காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு ஸ்நாக் டைம்னு ஒன்று கொடுக்குறாங்க, திரும்ப மதிய உணவு சாப்பிட்றாங்க, திரும்ப ஒரு 1.5 ஹவர் கழிச்சது திரும்ப ஒரு ஸ்நாக்ஸ் டைம்னு கொடுக்குறாங்க. அப்போ குழந்தைகளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ்ன்ற பெயரில் குழந்தைகள் சாக்லேட் கொண்டு போகிறாங்க, பிஸ்கட் கொண்டு போகிறாங்க, கேக் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் மைதா சேர்ந்த உணவுகள் அதிகமாக, துரித உணவுகள், இப்போ டிவியில் கவர்ச்சிகரமாக காட்டுகின்ற உணவுகள் நிறைய குழந்தைகள் கொண்டு போகிறாங்க. அதனால் என்ன ஏற்படுது, மறைமுகமாக உடல் பருமன் ஏற்படுது. நம்ம வீட்டில் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுகின்ற மனநிலையில் குழந்தைங்க இல்லை. இதற்கான அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் கொடுக்கின்ற உணவுகள் அந்த உணர்வுகளை கிளர்ந்தலை செய்கின்ற செயற்கை ரசாயனங்கள் மிகுந்த உணவுகளை எந்த குழந்தைகள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில அதிகமாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் உணர்வுகளும் பாதிக்கப்பட்டு ஒரு கீழ்ப்படுதல் அற்ற, அதிகமாக டென்ஷன் ஆகின்ற, அதிகமாக கோபப்படுகின்ற, அதிகமாக உஷ்ணத்தினால் பாதிக்கப்படுகின்ற குழந்தைகள் இப்போ அதிகமாயிட்டு இருக்கிறதுக்கும் உணவுங்கிறது முக்கியமான ஒரு காரணமா இருந்துட்டு இருக்குது. அப்போ வேற என்னென்ன காரணங்கள் சார் இருக்குது? நம்ம எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் தானே. நம்ம ஒரு வண்டியில ஒரு பெட்ரோல் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா அந்த வண்டி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நமக்கு ரன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 1 லிட்டர் டெய்லி பெட்ரோல் போட்டு நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் கூடிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட டைம்லனா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அந்த ஓவர்ஃப்ளோ மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகமான கலோரிஸ் வந்துடுது. ஆனால் அதுக்கு தகுந்த பயிற்சியோ வேலையோ நம்ம பார்க்கறது இல்லை. எப்படி 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு டெய்லி 10 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டிட்டு இருக்கிறது தவறான விஷயமோ, அதே மாதிரி நாம உடம்புக்கு அதிகமான சத்துக்களை கொடுத்து கொஞ்சம் வேலை மூலமாக அதை எடுத்துக்கும் போது மீதம் இருக்கின்ற அந்த கலோரிஸ்ல என்ன ஆகுது, கொழுப்பாக பிற்கால தேவைக்காக நம்ம உடம்புல சேமிக்கப்படுது. இது முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த கட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா இருந்துச்சுன்னா உடல் பருமன் குறையும். நல்ல பாக்டீரியாங்கிறது என்ன சார்? வீட்டில் ஒரு இட்லி தோசை மாவு இருக்குன்னா மாவு புளிச்சாதானே நம்ம செய்ய முடியும். அப்போ நம்ம உடம்பே எண்ணற்ற பல கோடி அந்த பாக்டீரியாக்களால் ஆனது, நுண்ணுயிரிகளால் ஆனது தான். அப்போ நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த உணவானது முழுமையாக ஒரு ஜீரணமாகின்ற ஒரு உணவாக இருக்கும். ஆனா நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல என்ன அதிகமான வியாதிகளுக்கு எடுக்கின்ற மருந்துகள் என்ன எடுக்கிறோம்? ஆன்டிபயாட்டிக்னு ஒரு மருந்து. ஒரு சளி வந்தா எடுத்து கொடுத்துட்றோம், டக்குன்னு கொடுத்துட்றோம். குழந்தைகளுக்கு டக்குன்னு ஆன்டிபயாட்டிக் சிறப்பு வாங்கி கொடுத்துட்றோம். தொடர்ந்து அதிகமான ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் சிறப்புகள்லாம் சாப்பிட அது வயிற்றுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவையும் அழிச்சு கெட்ட பாக்டீரியாவும் அழிச்சு நம்ம உடம்புடைய ஜீரணத்தன்மையை நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்போ வயிற்றில் உள்ள அந்த பாக்டீரியாக்களை, நல்ல பாக்டீரியாக்களை அதிகப்படுத்துகின்ற அந்த தயிர், மோர் போன்ற இயற்கையான உணவுகளை, நம்ம பழஞ்சோறு போன்ற இயற்கையான பாரம்பரியமான உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அதுவும் உடலினுடைய அதிகப்படியான கொழுப்பை குறைக்கும். அப்போ தூக்கம் போன்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதனாலேயும் உடல் பருமன் அதிகமாயிட்டு இருக்குது. அப்புறம் ஜெனட்டிக், பரம்பரையான நிறைய காரணங்கள் இருந்துட்டு இருக்கு. இப்போ நடைமுறையில சொல்ற மாதிரி 21 நாள்ல உடம்பு எடையை குறைச்சிடலாம், ஒரு 10 நாள்ல குறைச்சிடலாம், இல்லை ஒரே வாரத்துல குறைச்சிடலாம்னு ஏகப்பட்ட விளம்பரங்கள் இன்டர்நெட்டை தட்டினா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை? படிப்படியா உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த சதை சேர்ந்ததை டக்குன்னு 10 நாள் 20 நாள்ல குறைச்சிட்டீங்கன்னா வெளித்தோற்றத்திற்கு வேண்டுமானால் நீங்கள் உடல் பருமன் குறைந்தவர்களாக காணப்படலாம்.
ஆனா உள்ளுறுப்புகள்ல நிறைய சிதைவுகள் ஏற்பட்டு அதை சீர் செய்வதற்கு நம்ம சாப்பிட்ற ஊட்டமான உணவுகள் என்ன ஆகும், இருக்கிறத விட 2 மடங்கு வெயிட்டை திரும்பவும் கூட்டிட்டு வந்துடும். சில நிறுவனங்கள்ல செயற்கையாக காலை உணவை சாப்பிடாதீங்க, இதை மட்டும் கலக்கி குடிங்கன்னு கொடுத்து ஒரு 3 மாசத்துல அசாதாரணமான அளவுக்கு உடல் எடையை குறைச்சிடுறாங்க. ஆனா அதே நபரை அடுத்த ஒரு 6 மாதம் 8 மாதம் பின்தொடர்ந்து பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுது, அவர்கள் குறைத்ததை விட வட்டியும் முதலமாக அதிகமான உடல் எடை வருது. அப்போ ஒரு துரிதமாக குயிக்க உடம்பு எடைய ஒரு 20 கிலோ 30 கிலோ குறைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் இயற்கைக்கு சாத்தியம் இல்லாதது. அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார், நம்ம மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடை நீ சாப்பிடுப்பா, கெட்டதை வேண்டான்னு விட்டுட்டேன்னா உன் உடம்பு நல்லா இருக்கும். 2வது என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கிறாருன்னா, அற்றால் அளவறிந்து உண்க அத்து உடம்பு பெற்றான் நெடுதுக்கும். சாப்பிட்ற சாப்பாடு அளவா சாப்பிட. அவன் இப்படி சாப்பிட்றானே, அவன் 5 இட்லி சாப்பிட்டா நான் 10 இட்லி சாப்பிடுவேன்னு பேராசைப்பட்டு சாப்பிடாதப்பா. உன் குடலுக்கு எவ்வளவு ஜீரண சக்தி இருக்குதோ அந்த அளவை அறிந்து நீ சாப்பிட்டன்னா அது உன்னுடைய உடலினுடைய ஆற்றலை அதிகரிக்கும், உடல் பருமனை குறைக்கும்னு சொல்றாரு. அதுதான் தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணி நோயளவு இன்றிப்படும். அப்ப வயிற்றினுடைய செரிமான தீங்கிற அளவு தெரியாம யார் சாப்பிட்றாங்களோ, பசிக்கும் போது சாப்பிடாம கிடைக்கும் போதெல்லாம் யார் சாப்பிட்றாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய உடல் பருமன்கிற ஒரு நோய் ஏற்படும்ன்றதையும் வள்ளுவர் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த டைம்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு எனர்ஜியை கொடுக்கும், எந்த டைம்ல நம்ம சாப்பாடு சாப்பிட்டா அது அஜீரணத்தையும் அலர்ஜியையும் கொடுக்குன்றத நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில பார்க்கும் பொழுது காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வயிற்றுல ஓரளவுக்கு ஜீரண சக்தி நல்லபடியா செயல்படும். முக்கியமா இன்சுலின்ற ஹார்மோன் நல்லா சுரக்கும். அப்போ அந்த பகல் வேலைகள்ல சாப்பிட்ற ஆகாரத்துல இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் சொல்ற அந்த மாவு சத்துக்கள் எல்லாமே இன்சுலினால் ஈர்க்கப்பட்டு குளுக்கோஸோடு இணைந்து உடம்புக்கு எனர்ஜி ஆயிரும். ஆனா அதே மாவுச்சத்து நிறைந்த உணவை நாம நைட்டு சாப்பிட்டோம்னா, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடும் பொழுது அந்த நேரத்துல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில இன்சுலின் உற்பத்தி கம்மியா இருக்கு. அப்போ அந்த மாவுச்சத்து எல்லாம் குளுக்கோஸா மாறி குளுக்கோஸ் எல்லாம் அப்படியே சுத்தி ரத்தத்துல கலந்து நீரிழிவு பிரச்சனை கூட வருவதற்கும் உடல் பருமன் அதிகமாக உடம்புல சேருவதற்கும் முக்கியமான காரணமாக இது இருக்கு. அப்ப ராத்திரி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம், சூரியன் இருக்கும்போது இன்சுலின் ஹார்மோன் சுரக்குது, நம்ம சாப்பிடலாம்னு சொன்னீங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஹார்மோன் சுரக்குதுன்னு பாத்தீங்கன்னா மெலட்டோனின் சொல்ற ஒரு ஹார்மோன். இது மன அமைதிக்கும் உறக்கத்திற்குமான ஒரு ஹார்மோன். அப்போ இரவு நேரத்துல எவ்வளவு சீக்கிரமா வயிற்ற கொஞ்சம் எம்டி ஆக்கிட்டு சீக்கிரம் தூங்க போகிறோமோ அந்த அளவுக்கு உடலினுடைய ஆரோக்கியம் கெட்ட கொழுப்புகள் இன்றி அற்புதமாக செயல்படும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரியான அதனாலதான் இருவேளை சாப்பிடணுங்கிறத நம்ம முன்னோர்கள் காலையில வேலைக்கு போகும்போது சாப்பிட்டு போவாங்க, ஈவினிங் போயிட்டு வந்தோடனே சாப்பிடுவாங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். இப்ப இந்த 3 வேளை உணவுல தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இது ஆராய்ச்சியின் மூலமாக பகல் நேரங்களில் இன்சுலின் எந்த அளவுக்கு பீக்கா இருக்குது, இரவு நேரங்களில் மெலட்டோனின் எப்படி இருக்குன்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த கரெக்டான நேரத்தை பார்த்து நம்ம எடுக்கும் பொழுது உடல் பருமன் குறைகிறதுங்கிறது எப்படி குறையும் பார்த்தீங்க, சராசரியா ஒரு நபர் ஒரு 3 மாசத்துக்குள்ள உடல் பருமனை இயற்கையான வழியில எவ்விதமான பக்க விளைவுகளும் இன்றி நம்ம குறைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, நம்ம இந்த பிக்சர்ல தெரிகிற அப்படி நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய வெயிட் லாஸ் கிட்ட எடுக்கிறதன் மூலமாக கிடைத்த அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான உடல் எடை இருந்து படிப்படியாக குறையும் பொழுது இந்த கிளாவிக்கல், இந்த கழுத்துல ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்பு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் சைனு. செகண்ட் என்னன்னா, உடம்புல தொங்கு சதைகள் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆரம்பிக்கும், உடலுக்கு ஒரு வடிவம் ஏற்படும். அப்போ படிப்படியாக இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு 90 நாட்கள் ப்ராப்பரா நம்ம சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணி உணவுகளை சரியான நேரத்துல பசிக்கும் போது சாப்பிட்டு சின்ன சின்ன பயிற்சிகளை எடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஒரு 10 ஒரு 14 கிலோ வரைக்கும் குறைக்கிறது மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான உடல் எடை குறைவுன்னு சொல்லலாம். அந்த குறைந்த எடை மீண்டும் கூடாதுன்றதை நம்ம அந்த அளவுக்கு உறுதியாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப எந்த மாதிரியான வெயிட்டை நம்ம குறைக்கணும், நம்ம உடம்புல என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் நடைபெறுதுன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். நம்ம கொழுப்பு உடம்புல எதுக்காக சேருது, நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடும் பொழுது
பிற்கால தேவைக்காக அந்த உணவு கொழுப்பாக சேர்க்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அது தொடர்ந்து சேரும் பொழுதுதான் என்ன ஆகுது, உடல் வந்து பருமன் ஆகுது. அப்போ அதை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒன்று சாப்பாடை குறைக்கணும். எனக்கு குறைக்க முடியல சார் சொல்றவங்க சாப்பிட்ட பிறகு வேலை நல்லா செய்யணும் சார். வேலை எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ற நபர்கள் அந்த வேலைக்கு ஈடான பயிற்சிகளை உடற்பயிற்சியா செய்யணும். முக்கியமாக நம்ம வந்து அந்த உட்கார்ந்து எதிர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான சிட்டப்ஸ்ங்கிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். அதனோடு சேர்த்து நம்முடைய கால்களை நல்லா ரைஸ் பண்றது, ரைட் லெஃப்ட்னு நம்மளுடைய அடிவயிற்று தசைகள்ல சுருக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகளை தொடர்ந்து செய்து அடிவயிற்று தசைகள்ல சிறிய வலிகளை நம்ம ஏற்படுத்தும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பானது லிப்போலைசிஸ்ங்கிற ஒரு ஆக்ஷன் மூலமாக அந்த கரைக்கப்பட்டு உடலுக்கு அற்புதமான ஒரு வடிவம் ஏற்படும். சார் எப்படி யோசிச்சு பாருங்க, இந்த ஜிம்முக்கு போற பசங்கிட்ட கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தம்புஸ் எடுத்து பண்ணுவாங்க. கைகளில் எங்கெங்கெல்லாம் வலி ஏற்படுதோ அந்த மசில்ஸ்ல என்ன ஆகும், அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படும். அப்போ வலிக்கு பின் வலிமைன்றது தான் இதனுடைய ஃபார்முலா. சார் என்னால் ஓட முடியாது, என்னால் ஜாக்கிங் போக முடியாதுன்னு சொல்லுகின்ற நண்பர்கள் நான் நிம்மதியாக படுத்துருங்க, மல்லாந்து படுத்துட்டு ஏர் பெடலிங்னு சொல்லுவாங்க. எப்படி, காலை மடக்கி படுத்து கிடந்து மல்லாந்து வானத்தை பார்த்து படுத்துட்டு கால்களை மட்டும் நல்லா மடக்கி அடிவயிற்று தசைகள்ல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் உடல் எடையிலோட அதிகமான கலோரிஸ்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பேன் ஆகுறதுக்கு மிகச்சிறந்த சப்போர்ட்டாக இது இருந்துட்டு இருக்கும். அப்போ உடல் எடையை குறையும் பொழுது கவனிக்க வேண்டிய நிறைய பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல குறைஞ்சிக்கிட்டே வரும். முக்கியமாக நம்ம வெயிட் லாஸ் கிட்ட எடுக்கும்போது நிறைய பேர் சொல்ற கருத்து, சார் டக்குன்னு ஒரு 6-7 கிலோ குறைஞ்சிது சார், அதுக்கப்புறம் அது அப்படியே தான் நிற்கிற மாதிரி இருக்கு. ஏன் அது நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் கூட ஒரு பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் 10 பாயிண்ட் தான் இருக்கும்போது என்ன ஆகும், லோ பவர் மோடுங்கிறது ஒரு ஆப்ஷன் வரும். உடனே மொபைல் மற்ற தேவையில்லாத பவர் லாஸ் ஆகக்கூடிய மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் அது பிளாக் பண்ணிட்டு அந்த மொபைல் எப்படி இருக்கும், ஒன்லி அவுட் கோயிங் இன்கமிங் காலுக்கு மட்டும் ரெடியாக இருக்கும். அப்போ அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நேரம் யூஸ் பண்ற மாதிரி மற்ற பவர்லாம் குறைக்கிற மாதிரி நம்ம உடம்புல நம்ம பயிற்சிகள் மூலமாக, நம்ம பாரம்பரியமான உணவுகள் மூலமாக, நம்மளோட வெயிட் லாஸ் கிட் மூலமாக உடம்பு எடையை குறைச்சிட்டு வரும்போது ஒரு 10 கிலோ குறைஞ்சவொடனே உடம்பு யோசிக்கும், ஐயோ நம்ம சேர்த்து வச்ச ஃபேட்லாம் குறையுது, அப்போ நம்ம பிற்காலத்தில் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு அதை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சு வைக்கும்போது அது வெயிட் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 2-3 மாதங்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மனம் தளராம, நான் சுவை உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பயிற்சிகளோடு சேர்ந்து படிப்படியாக நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது அடுத்த 4வது மாதத்திலிருந்து திரும்பவும் குறைய ஆரம்பிக்கும். அதுதான் நிரந்தரமான ஒரு உடல் எடை குறைகின்ற ஒரு முறைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, நமக்கு வெயிட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அந்த இடுப்பு பகுதிகளிலையும் அடிவயிற்று பகுதிகளில் தான் அதிகமான கொழுப்புகள் சேருது. ஏன் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி தான் அதிகமான அசையாத ஒரு பகுதியாக இருந்துட்டு இருக்கு. ரொம்ப குண்டா இருக்கிற ஒருத்தர் கூட விரல்கள்ல அதிகமாக கொழுப்பு சேராது. ஏன், விரல்களை எப்படியும் அசைச்சிக்கிட்டே இருக்கிறோம், அப்படிதானே? அப்போ அசைக்காத பகுதிகளில் கொழுப்புகள் சேரும் பொழுது அந்த பகுதியில அசைய வைப்பதற்கான முக்கியமான ஒரு ஆசனம் தான் இந்த பிக்சர்ல பாக்குறது. என்னது, மல்லாந்து படுத்துக்கணும், 2 காலையும் வால்ல தூக்கி வைக்கணும். எவ்வளவு நேரம் வச்சிருக்குது சார், எவ்வளவு நேரம், குறைந்தபட்சம் 10 நிமிஷம் வைங்க. 90 டிகிரி வைக்க முடியாதவங்க 80 டிகிரி வச்சுக்கலாம். 80 டிகிரி வைக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் 60 டிகிரியாவது வச்சுக்கலாம். ஆனா இடுப்பு கீழே இருக்கணும், கால் மேல இருக்கணும், எல் ஷேப்ல ஒரு நாளைக்கு 3 வேளை படுத்து நல்ல ஆழ்ந்து மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு அந்த பொசிஷன்ல கூட பெடலிங் மாதிரியான ஆக்ஷன் பண்ணுவதன் மூலமாக படிப்படியாக உடல் எடையை குறைக்க முடியும். இப்போ இந்த பயிற்சி எதற்கு அவசியம்னா, நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம வெயிட் லாஸ் கிட்ட நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிட்னுடைய ஆக்ஷன் தெளிவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து பண்ணும் பொழுதுதான் முழுமையான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல தான் இந்த கெர்லின்னு சொல்ற ஒரு ஹார்மோனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹார்மோன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விருந்து சாப்பிட்றோம், நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சுங்க, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, சந்தோஷமும் வெளியில் வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு வடை சொல்கிறாங்க, முறுன்னு அந்த மனம் அப்படி கமன்னு வருது.
ஒரு டீ கடையில் ஒரு காஃபியை போடுறோம், அந்த காஃபியோட மனம் அப்படியே மூக்குக்கிட்ட வந்த உடனே நமக்கு திடீர்னு வடை சாப்பிடலாம், ஒரு காஃபி குடிக்கலாமே, கொஞ்சம் வயிற்றுல கொஞ்சம் பசிச்ச மாதிரி இருக்குன்ற ஒரு உணர்வு ஏற்படுது பார்த்தீங்களா? அந்த உணர்வை ஏற்படுத்துகிற ஹார்மோன் தான் என்னது? கெர்லின். ஹங்கர் ஹார்மோன் சொல்லுவாங்க அந்த ஹார்மோனை. அப்போ இந்த ஹார்மோன் நிறைய துரித உணவுகள் சாப்பிடும்போது அதிகமாக அது வந்து சுரக்குதான். அப்போ பாரம்பரியமான நார்ச்சத்துக்கள் நிறைந்த பல்வகையான இயற்கையான ஒரு கம்பு, ராகி, வரகு இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும் பொழுது படிப்படியாக தணிக்கப்படுது. சில மூலிகைகள் கூட இந்த ஹார்மோன்களினுடைய தேவையற்ற அந்த உற்பத்தியை தவிர்க்கிற அளவுக்கு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெயிட் லாஸ் கிட்ல நம்ம சேர்த்திருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள்ல இதை தணிக்கின்ற மூலிகைகள் சேர்க்கப்பட்டதுனால தான் வெயிட் லாஸ் கிட் எடுக்கும் பொழுது கொஞ்சம் வயிற்றுல தேவையில்லாத அன்டைம்ல தேவையில்லாத ஒரு ஆசை, பசிங்கிறது வந்து படிப்படியாக தணிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ பிக்சர்ல பாக்குறது எல்லாமே நம்ம கண் முன்னாடி தெரிஞ்ச ஒரு மூலிகை தான். ஒரு குக்குலுன்னு சொல்ற மரத்தினுடைய ஒரு பிசின், இந்த மூக்கரட்டை, இந்த கோரைக்கிழங்கு, திப்பிலி, இதெல்லாமே நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். ஆனா இந்த ஒவ்வொரு மூலிகைகளுக்குமே நிறைய மறைமுகமான உடலினுடைய எடையை குறைக்கின்ற ஒரு தனித்தன்மை இருந்துட்டு இருக்கு. சிம்பிள் எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? இஞ்சி தெரியும். இஞ்சி எதுக்கு? ஜீரணத்துக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் வாயுவை கலைக்கிறதுக்கு, புளிப்பை எடுக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சிரால்னு சொல்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருளானது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடம்பினுடைய இன்ஃபெக்ஷனையும் குறைத்து உடம்பின் உடலை பலப்படுத்துகின்ற ஆற்றல் வாய்ந்ததா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நல்ல மிளகு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பைப்பரின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு இயற்கையான ஒரு வேதிப்பொருள் அதுல இருக்கிறதுனால அது உடம்பினுடைய அந்த சத்துக்கள் உறிஞ்சக்கூடிய தன்மையை அதிகரித்து கெட்ட கொழுப்புகள் கரைகின்ற ஆற்றலை மேம்படுத்துது. இப்போ லவங்கம் எடுத்துக்கோங்க, அந்த லவங்கத்துல யூஜினால்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு தன்மை அதில் இருக்கிறதுனால அந்த ஆன்டி ஃபேட் ஆக்டிவிட்டிஸ், ஃபேட் பர்னராக செயல்படுகின்ற அற்புதமான தன்மை. ஈவன் மஞ்சள், நம்ம ஏதோ அழகுக்கு, மனத்துக்கு, சுவைக்கு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த இயற்கையான வேதிப்பொருளானது ஹார்மோன்களுடைய சமநிலையை பேணுவதிலும் உடலின் கெட்ட கொழுப்புகளை கரைப்பதிலும் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அப்போ இந்த அளவுக்கு ஒவ்வொரு கருஞ்சீரகம் மிகச்சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பாற்றலையும் கெட்ட கொழுப்புகளையும் தணிக்கின்ற ஒரு மூலிகைகளும் ஒன்று. அப்ப இது எல்லாமே நம்ம வெயிட் லாஸ் கிட்ல சரியான விகிதத்துல நம்ம சேர்த்ததுனால தான் சிம்பிளா நம்ம சொல்றோம், குறைந்த எடை மீண்டும் கூடாதுன்றதை நம்ம திரும்ப வலியுறுத்துவதற்கு முக்கியமான காரணம். உடல் எடை குறையணும்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்யலாம்? முருங்கைக்கீரையை நல்லா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய சத்துக்காக நம்ம சாப்பிட்ற நிறைய உணவுகள்ல மறைமுகமாக கொழுப்புகளும் சேருது. அப்போ நம்ம சத்து வேணும் தானே நம்ம குடிக்கிறோம், ஆனா மறைமுகமா கொழுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, பால் எடுத்துக்கோங்க. ஒரு பாலில் பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து கிடைக்கிற கால்சியத்தை விட ஒரு கம்பு தானியத்துல 10 மடங்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்கு. ஆனா ஒரு கம்பை நம்ம சாப்பிடும் பொழுது உடம்புல சேர்ற கொழுப்புங்கிறது கிடையாது, சத்துக்கள், நார்ச்சத்துக்கள் நிறைந்தது, உடம்புல தேவையற்ற கொழுப்புகளை சேர்க்காது, அந்த கால்சியம் சத்து கிடைக்கும். பால்லையும் கால்சியம் இருக்கு, ஆனா அந்த பால்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை உடம்பு பயன்படுத்துறதுக்கு தேவையில்லாத கொழுப்பையும் நம்ம என்ன செய்யறோம்? வட்டியாக வாங்கிக் கொள்கிறோம். அப்போ எந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தினாலும் அந்த பொருட்களினுடைய மருத்துவத்தன்மை நமக்கு கிடைக்கணும். அந்த பொருட்களின் மூலமாக வேறொரு பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அது போன்று நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல இந்த மாதிரியான மூலிகைகள் மிகச்சிறந்த வகையில நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அப்போ நம்ம இந்த ஸ்லிம் ஃபிட்ங்கிற ஒரு ஜூஸ் நம்மளுடைய அந்த கிட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஒன்று இருக்கும். அது முக்கியமான சேர்மான குடம்புளி, இந்த முருங்கை இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்லிம் ஃபிட் ஜூஸுங்கிறது. அதான் காலையில் 7:30க்கு நம்ம குடிக்க சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா ஒரு நாளில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நைட்டு 7 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உணவு தேவையற்ற அலர்ஜியை ஏற்படுத்தாமல், அஜீரணத்தை ஏற்படுத்தாமல் உடலுக்கு ஆற்றலை தருகின்ற ஒரு உணவாக இருக்கும். அப்போ ஸ்லிம் ஃபிட் ஜூஸ் காலையில் நம்ம குடிச்சிடுறோம். ஸ்லிம் ஃபிட் ஃபேட் பர்னரில் முக்கியமான வெந்தயம், இந்த கடுக்காய், அந்தி மந்தாரை போன்ற 12 மூலிகைகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால இது மிகச்சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் ஒரு ஃபேட் பர்னராகவும் செயல்பட்டு அந்த உணவினுடைய ஜீரணத்தன்மையை வலுப்படுத்துகின்ற வகையில் இருக்கும்.
அப்போ ஸ்லிம் ஃபிட் கேப்சூல்ல முக்கியமாக நம்ம பார்த்தது தான், நமக்கு தெரிஞ்ச அந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம், மூக்கரட்டை, இந்த போன்ற அந்த சிறு குறிஞ்சான் போன்ற முக்கியமான சேர்மானங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய தனித்தன்மையானது கெட்ட கொழுப்புகளை கரைக்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்லிம் ஃபிட் சூர்ணம் நைட்டு தூங்கும் போது எதுக்காக குடிக்க சொல்றோம்னா, உடம்பு எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுகின்ற நபர்களுக்கு உடல் உஷ்ணமாக இருக்கக்கூடாது. உடம்பு அதிகமான சூட்டில் இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கின்ற அந்த நல்ல ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு பதிலாக குடலினுடைய வலு இழந்துடும். அப்ப இந்த பித்தத்தை தணிக்கின்ற, உடம்பின் கழிவுகளை வெளியேற்றுகின்ற அற்புதமான வாயுவிடங்கம், ஏலக்காய், கோரைக்கிழங்கு, சிவதை போன்ற பொருட்கள் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஸ்லிம் ஃபிட் சூர்ணம். இதை நைட்டு தூங்கும் போது நம்ம குடிக்கும் பொழுது உடம்பின் உஷ்ணம் எல்லாம் என்னாகும், மலத்தின் மூலமாக வெளியேறும். உடலுக்கு ஒரு ஆழ்ந்த ஆரோக்கியமான ஒரு உறக்கம் நமக்கு கிடைக்கும். உடம்பினுடைய உற்சாகம் நமக்கு மேம்படும். அப்போ இந்த அளவுக்கு ஒரு சாஸ்திர ரீதியாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் பாரம்பரியமான உணவுகள் மூலமாகவும் வெயிட்டை குறைக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் வெயிட் லாஸ்ங்கிறது சாத்தியம். இல்லை நான் சாப்பாடை மட்டும் குறைக்கிறேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு என்ன ஆகுது, உடம்பு தான் பிக்கப் இருக்குது. முக்கியம் நம்ம பார்த்தோம், குழந்தைகளினுடைய உடல் பருமன் அது ரொம்ப ரொம்ப பூதாகாரமான அளவுல பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. சைல்டு ஒபேசிட்டி, நமக்குலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பசங்க இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தன் தான் உடல் பருமனாக இருப்பான். ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது 10ல் 8 பேர் உடல் பருமனாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? அதிகமான துரித உணவுகள். அப்போ இந்த உடல் பருமன் இதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள், டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படும். உடல் பருமன் எப்படி சார் ஏற்படுது? அப்போ உடல் பருமன்ல அதிகமான குளுக்கோஸ் உடம்புல ஏறுது. அந்த குளுக்கோஸ் பயன்படுத்த முடியல, கொழுப்பாக மாறுது. உடம்புல தேவையற்ற தசைகள் அதிகமாக நமக்கு சேரப்படும் பொழுது அதற்கு தகுந்த இன்சுலின் சுரக்காம அந்த குளுக்கோஸ் ரத்தத்திலேயே சுற்றி நீரிழிவு, நீரின் மூலமாக வெளியேறதுனால டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படுது. அதிகமான கொழுப்பு இரத்த குழாய்கள் அடைப்புகளை ஏற்படுத்தும் பொழுது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது. இரத்த குழாய்கள் ரத்தத்தின் அழுத்தத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம். எடை அதிகமாக சிறு வயதிலேயே இருக்கும்போது என்ன ஆகுது, அதை தாங்குகின்ற இடுப்பெலும்புகள், முட்டெலும்புகள்லாம் பாதிக்கப்பட்டு ரொமாட்டிக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. நிறைய பேருக்கு அடிக்கடி சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தூக்கத்தில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு ஏற்படுது. ஆண்மை குறைவுக்கு முக்கியமான காரணமாக இது இருந்து மற்ற அனைத்து வியாதிகளுக்கும் முக்கியமான பிரச்சனைகளாக இது இருக்கிறதுனால இந்த உடல் எடை குறைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்துட்டு இருக்குது. இந்த அவசியமான உடல் எடையை குறைக்கிறதுல நம்ம பண்ற முக்கியமான தவறுகள் என்ன என்றதை பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல ஒரு 10 மணிக்கு மேல மொபைல், டிவி யார் பார்த்தாலும் அவர்களுக்கு உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, சாப்பிட்ற சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடாம வேகமா யாரெல்லாம் சாப்பிட்றோமோ நம்மளுடைய லிவர்லையும் பாதிப்புகள் ஏற்படும், ஜீரணத்திலும் பிரச்சனைகள் ஏற்படும். சத்துக்கள் உடம்புல ஒட்டாம மால் அப்சார்ப்ஷன் சொல்ற ஒரு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ எனக்கு உடம்பு எடையை குறைக்கணும்னு நீங்க சொன்னாலே கண்டிப்பா எந்த பாகத்துல குறைக்கணுமோ அந்த பாகத்திற்கு நல்ல பயிற்சிகள் மூலமாக அந்த தசைகள்ல ஒரு அழுத்தத்தை நாம ஏற்படுத்தணும். அந்த பயிற்சிகள், உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மூச்சு பயிற்சி, தியானம்ங்கிற விஷயத்தின் மூலமாக தேவையற்ற சிந்தனைகளை சீர்படுத்தி அந்த ஹார்மோன்களை நாம் மேம்படுத்த முடியும். அப்போ நல்ல தூங்குறவங்களுக்கு மட்டும்தான் உடம்பு எடை குறையும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சரியான தூக்கம் இல்லாதவங்களுக்கு ஒன்று ஓவர் வெயிட் ஆயிடுவாங்க, இல்லைன்னா ஓவர் லீனா மாறிடுவாங்க. அதிகமான உடல் எடைக்கும் தூக்கமின்மை முக்கியமான காரணமா இருக்கு. அதிகமான உடல் மெலிதலுக்கும் தூக்கமின்மை காரணமா இருந்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம கவனம் செலுத்தினால் மட்டும்தான் உடம்பு எடையை நிச்சயமாக நம்மளால குறைக்க முடியும். அதே நேரத்துல நிறைய செய்கின்ற முக்கியமான தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது, ஒரு வியாதி வருது, ஒரு பெயின் வருதுன்னா டக்குன்னு ஒரு பெயின் கில்லர் போட்டுடுறோம். ஒரு சளி, கோல்டு எல்லாம் வந்துட்டுனா டக்குன்னு என்ன பண்ணிடுறோம், ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்துடுறோம். அப்போ ஒரு வியாதிங்கிறது என்ன, ஒரு காய்ச்சல்ங்கிறது என்ன, அது இயற்கையான ஒரு கழிவு நீக்க செயல்பாடு. அப்போ அந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு நாம அலோ பண்ணணும், அப்படிதானே? இப்போ ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது, சிம்பிளா காய்ச்சலை பத்தி பார்க்கலாமே. ஒரு காய்ச்சல் வருது, நாக்கு கசப்பா இருக்கு, இது ஒரு காய்ச்சல். இன்னொருத்தருக்கு காய்ச்சல் வருது, ஆனா உடம்பு ஃபுல்லா வலியா இருக்கு, அது ஒரு வகையான ஒரு காய்ச்சல்.
இன்னொருத்தருக்கு காய்ச்சல் வருது, அதனோடு சேர்ந்து ரொம்ப சோர்வா நடக்க முடியாம போயிடுறாங்க. இருமல் சளிலாம் சேர்ந்தாப்புல இருக்கு. எல்லாத்துக்கும் பேராசிட்டமால்ங்கிற ஒற்றை மருந்து தீர்வா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இல்ல. வாய் கசப்பா இருக்க ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா மலம் சரியா போகாது, அது அஜீரண காய்ச்சல். உடம்பு ஃபுல்லா வலியோட காய்ச்சல் வந்தா அதுக்கு பேர் அலுப்பு காய்ச்சல், அதுக்கு மருந்து நல்ல தூக்கம் தான். அஜீரண காய்ச்சலுக்கு மருந்து பட்னி தான். இதே இன்ஃபெக்ஷன் மூலமாக வருகின்ற காய்ச்சலுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை வெளியேற்றுவதற்கு தகுந்த கசப்பு துவர்ப்பு மருந்துகள் நம்ம எடுக்கும் பொழுது படிப்படியாக 3-4 நாட்களுக்குள் குறைத்தால் மட்டும்தான் அந்த காய்ச்சல் மீண்டும் வராது, உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கழிவுகளையும் நீக்குகின்ற காய்ச்சலாக அது செயல்படும். நம்ம அப்படி பண்றோமா? ஒவ்வொரு வியாதிக்கும் பாருங்க, டக்கு சார் வியாதி குணமாகணுன்ற நிறைய பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கோமே. சார் வியாதி குணமாகணும்னு சொல்ற பேஷண்ட்டை விட எனக்கு வலி குறையணும் சார், எப்படியாவது வலியை நிப்பாட்டுங்க சார், இந்த ரமணா படத்துல சொல்ற மாதிரி எப்படியாவது குணப்படுத்துங்க சார்ன்ற மாதிரி அதிகமான வேகமாக செயற்கையாக நம்ம எல்லாத்தையுமே கம்ஃபர்டான சோனுக்கு வரணும்னு நினைச்சு நம்ம உடம்ப நிறைய டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு நம்ம உள்ளாக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு உடல் எடையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். அப்போ நம்ம இந்த செஷனின் இறுதியில் நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் நம்ம வைக்க போகிறோம். அதற்கு முன்னதாக நமக்கு இருக்கிற சந்தேகங்களை இந்த சேட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக டைப் செய்யலாம். என்ன கேள்விகள் இருந்தாலும் அந்த சேட் பாக்ஸை டைப் பண்ணும் பொழுது இந்த பேச்சினுடைய அதற்கான பதிவுகள், அதற்கான பதில்கள் நம்ம தாராளமாக நம்ம அப்பப்போ நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப வசதியாக இருந்துட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடைங்கிறது நல்லதான்னு கேட்டா நல்லது இல்லை, அது கெட்டது. அப்ப இந்த கெட்டதை எப்படி தவிர்க்கணும்னு பார்த்தா உணவுகளின் மூலமா தவிர்க்க முடியும். அதற்கு ஜேகே பாரம்பரியா மிகச்சிறந்த வகையில பெரும்பங்கு வகிக்குது. நம்ம உணர்வுகள் மூலமாக தணிக்க முடியும். அதுக்கு மூச்சு பயிற்சிகள் போன்ற தியானம் போன்றது செய்யலாம். உடற்பயிற்சிகள் மூலமாக குறைக்க முடியும். அதற்கான உடற்பயிற்சிகள் நம்ம பார்த்தோம். கைகளை தூக்குறது, இடுப்பு தசைகளை அசைக்கிறது, படுத்திருந்து ஏர் பெடலிங் பண்றதுன்ற மாதிரியான பயிற்சிகள் நல்ல பலன் கொடுக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர்றது நல்ல உறக்கத்தின் மூலமாக அதை நாம் சீர் செய்ய முடியும்ன்றதை பார்த்தோம். பரம்பரையா ஒரு பிரச்சனை இருக்கு சார், எங்க குடும்பத்துல எல்லாருமே இப்படிதான் இருக்கிறான்னு சொல்லுகின்ற நபர்களுக்கு கூட இந்த 4 விஷயத்துல கவனம் செலுத்தினீங்கன்னா பரம்பரையாக வருகின்ற உடல் பருமனை கூட நாம் படிப்படியாக குறைக்க முடியும். அப்போ இந்த உடல் பருமன் நிறைய வியாதிகளுக்கு காரணமா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தருக்கு பிசிஓடி இருக்கு, ஒருத்தருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஒருத்தருக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு. அதுக்கான மருந்துகள் மட்டும் எடுத்துட்டு இருக்கிறேன், ஆனா நான் உடம்பு பருமனா தான் இருக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க உடல் பருமனை குறைக்காம எவ்வளவுதான் மருந்துகள் எடுத்தாலும் அந்த மருந்துகள் விரலுக்கிரைத்த நீர்ன்ற மாதிரி உடலுக்கு பயன்படாத வகையிலும் அதனுடைய பெரும் பங்கு தேவையற்றவன் மால் அப்சார்ப்ஷன்ற முறையில உடல் பயன்படுத்தாம கழிவுகளாகத்தான் போகுமே தவிர உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை தராது. இந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உடல் பருமன்ங்கிறது படிப்படியாக தான் குறைக்கணும். 10 நாள்ல 1 வாரத்துல குறைக்கக்கூடிய ஒரு மேஜிக் செயல் கிடையாது. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல வெயிட் ஏறிச்சதோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேற நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன, சூரியன் இருக்கும்போது சாப்பிட்ற சாப்பாடு உடலுக்கு ஆரோக்கியமானது. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்கு அஜீரணத்தை கொண்டு பண்ணும். இல்லை சார் எனக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு அதிகமான பசி இருக்குன்னு சொல்ற நபர்கள் முடிந்த வரைக்கும் அந்த மாவு சத்துள்ள உணவுகளை தவிர்த்து புரத உணவுகளை எடுத்துக்கிறது ஆரோக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா புரத உணவுகள் டைரக்டா எனர்ஜி கொடுத்துரும். அப்ப என்ன சார் எடுக்கலாம், முட்டை சாப்பிட்டு கூட வெயிட்டை குறைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா, ஒரு உடம்புக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல அதிகமான மாவுச்சத்தை எடுத்துட்டு இருக்கிறோம். அதுலயும் ஒரு துரித உணவுகளை சாப்பிட்டு எளிதில் கரையக்கூடிய மாவுச்சத்தை எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ 100க்கு 80% நபர்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துட்டு இருக்கு. புரத உணவுகளை நம்ம ப்ராப்பரா நம்ம எடுக்கிறது இல்லை. அதுதான் நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட பாரம்பரியமான உணவுகள். நம்ம ஸ்ப்ரௌட்டிமா எடுத்துக்கிட்டா எக்ஸலண்டான ஒரு புரதம் நிறைந்த ஒரு உணவு. அப்போ நம்மளுடைய எனர்ஜி பால்ஸ் மிகச்சிறந்த ஒரு புரதங்கள் நிறைந்த ஒரு உணவு. அப்போ இந்த புரத உணவுகள் சுண்டல் எடுத்துக்கலாம். அசைவ பிரியர்களாக இருக்கிறவங்க மாமிசம் சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம். ஆனால் சைடிஷா இல்லை, மெயின் டிஷ்ஷாகவே நம்ம சாப்பிட்டோம்னா மாவுகளை குறைத்து புரதங்களை இரவு நேரத்தில் பசி அதிகமான பசி இருக்கிற நபர்கள் பயன்படுத்தினோம்னா நல்ல மாற்றங்கள் விரைவில் நமக்கு ஏற்படும். அதே நேரத்தில் கொஞ்சம் பெரும் பசியோடு சாப்பிட உட்காந்து கொஞ்சம் பசியோடு எந்திரிச்சோம்னா
அது உடலுக்கு ஆற்றலை தரும். நம்ம கொஞ்சம் பசியோடு உட்கார்ந்து அதிகமான ஆகாரத்தோடு நம்ம எந்திரிச்சோம்னா அது உடலினுடைய வடிவத்தையும் மாற்றும், உள்ளத்தினுடைய எண்ணத்தையும் மாற்றுகின்ற ஒரு ஆகாரமாக இல்லாமல் அது விஷமாக ஸ்லோ பாய்சன் சொல்ற அளவுக்கு உடலை கெடுக்கின்ற உணவாக அது மாறிடும். சரிங்களா? ஸோ நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இந்த வெயிட் லாஸ்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து நம்ம வெயிட் லாஸ் கிட்டுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அதை எடுத்த நபர்கள் இப்போ நிறைய பேருக்கு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கிற காரணம் என்னன்னா, நம்ம வெயிட் லாஸ் கிட்டோடு சேர்த்து சில வாழ்வியல்ல முக்கியத்துவம் நம்ம சொல்றோம். உண்ணுகின்ற உணவுக்கான நேரத்தை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்றோம். சின்ன சின்ன பயிற்சிகள் கண்டிப்பா பண்ணணும்ன்றது சொல்றோம். ஒரு ஒருங்கிணைந்த வகையில அந்த வெயிட் லாஸ்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்றதன் காரணத்தினால நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்குது. இந்த ஸ்லிம் ஃபிட் நம்மளுடைய வெயிட் லாஸ் கிட்ட நம்ம பயன்படுத்துகின்ற நபர்களுக்கு முதல் மாசத்துல பெருசா குறைஞ்ச மாதிரி தெரியல, ஆனா உடம்பு எப்படி இருக்கு, நல்ல ஃப்ரீயா இருக்குதுன்றத ஃபீல் பண்றாங்க. இதுதான் ஆரோக்கியமான ஒரு மாற்றம். ஒரு சிலருக்கு 2-3 கிலோ குறையுது முதல் மாதத்துல. இரண்டாவது மாதம் இந்த மெத்தட் படி நம்ம சொன்ன நேரத்துல சொன்ன முறைப்படி நம்ம எடுத்துக்கின்ற நபர்களுக்கு 5-6 கிலோ வரைக்கும் குறையுது. இது ஆரோக்கியமான உடல் எடை குறைவு. 3வது மாதம் இதே உறுதியோடு தொடர்ந்து எடுக்கின்ற நபர்கள் 10-12 கிலோ வரைக்கும் தாராளமாக குறைச்சிட்டு இருக்கிறாங்க. குறைந்த எடை மீண்டும் எதுக்காக கூடாது, நம்ம வந்து வாழ்வியலோடு சேர்த்துதான் இந்த உடல் எடையை நம்ம குறைக்கிறோம். அப்படி குறைக்கும் பொழுது நிச்சயமாக குறைந்த எடை மீண்டும் கூடாதுன்ற ஒரு உறுதியோடு வெயிட் லாஸ் கிட்ட அறிமுகப்படுத்திய ஒரு ஒற்றை நிறுவனமாக நம்ம ஜேகே பாரம்பரியா இருக்குது என்றதை நம்ம வந்து ஒரு பெருமிதத்தோடு நம்ம வந்து சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இதுவரை பொறுமையாக இந்த நிகழ்வில் அமர்ந்து இந்த ஒரு உடல் எடை சம்பந்தமான ஆரோக்கியமான விழிப்புணர்வு பதிவில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஜேகே பாரம்பரியா குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சொன்ன சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சேட் பாக்ஸில் தாராளமாக டைப் பண்ணலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணி ஒவ்வொருவராக மைக்கை ஆன் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய நேம் வந்து சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது மைக்கை ஆன் பண்ணி தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள் சொல்வது டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நன்றி.